ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சங்கையான ரமதானுடைய 2 பத்துகள் நிறைவடைந்து 3வது பத்தும் துவங்கவிருக்கிறது. இந்த நேரத்திலே இன்றைய தினம் ஓதப்படவிருக்கிற சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் கற்றுத்தருகிற சில சமூக ஒழுக்கங்கள், அதை பற்றியும் இந்த இறுதி 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய, கவனத்தில் எடுக்க வேண்டிய சில அமல்கள் குறித்தும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஹுஜராத் என்கிற ஒரு அத்தியாயம், ஹுஜராத் என்று சொன்னால் அறைகள் என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவியரது அறைகளை அது குறிக்கிறது. இந்த சூராவுடைய ஆரம்ப பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேண வேண்டிய ஒழுக்கம் குறித்து பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் யாரும் அவர்களை முந்திக் கொண்டு பேசக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் யாரும் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிற மனிதர்களை அழைப்பது போல யா முஹம்மத் என்று அழைக்கக்கூடாது. கிராமப்புற அரபுகள் அப்படியெல்லாம் நாகரீகம் தெரியாமல் யா முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, யா ரசூலல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அழைக்க வேண்டும், அவர்கள் முன்னால் என்னென்ன ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்கிற ஒழுக்கங்களை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒழுக்கம் என்பது நீண்ட தலைப்பு. இன்றைக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ் இந்த சூறால அதை சொல்றான். அதற்கடுத்து சமூகத்தில் வதந்திகளை பரப்பக்கூடாது. யாராவது ஒரு தகவலை கொண்டு வந்தா உறுதிப்படுத்தாம அந்த தகவலை பரப்புவதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை அல்லாஹ் ஒரு வசனத்தில் எச்சரிக்கிறான். எல்லா காலமும் வதந்திகள் அப்படிங்கிறது, அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு எத்தனை வதந்திகள். 10 வருடங்களுக்கு முன்னால் உள்ள வீடியோவை போட்டு இப்போ நடந்ததா போடுறது, பக்கத்து நாட்டில் நடந்த வீடியோ எடுத்து இங்கே வடநாட்டில் நடந்ததுன்னு போடுறது, வதந்தி, தேவையில்லாத வதந்தி என்னங்க பரப்புறது. அது குறித்து அல்லாஹ் ஒரு சஹாபி செய்த ஒரு தவறை கண்டிக்கிறான். ஒரு சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் வசூலிக்க ஒரு பகுதிக்கு அனுப்புவாங்க. அந்த பகுதி மக்கள் புதுசாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அங்கே அனுப்புவாங்க. இவர் அங்கே போகிற நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் இவரை வரவேற்பதற்கு கூட்டமாக வருவாங்க. ஆனால் இவர் அவசரப்பட்டு, இந்த சூறால அல்லாஹ் அதையும் சொல்கிறான், தப்பாக இடப்போட உடனே தப்பென்னும் கொள்ளாதீங்க. இவர் அவசரப்பட்டு நம்மளை அடிக்க வர்றாங்களோன்னு நினச்சி ஓடி வந்துட்டார். ஓடி வந்ததும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார சொல்லலாம், அவங்களாம் ஜக்காத்து தரமாட்டேன்ட்டாங்க, நம்மளோட சண்டைக்கு வர்றாங்கன்ட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அப்படியா ஒரு படையை அனுப்பலாம் அவங்கள நோக்கி நினைக்கும் போது அந்த மக்கள் பெருமானார்ட்டே வந்துட்டாங்க. நாங்கள் அவரை வரவேற்க வந்தோம், அவர் எங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டாருன்னு சொல்லி அல்லாஹ் அதை பற்றி ஒரு ஆயத்தை இறக்கணும். இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனும். ஒரு பாவி ஒருவர் ஒரு தவறான தகவலை கொண்டு வந்தால் உறுதிப்படுத்தாமல் நடவடிக்கை எடுத்து யாரையும் நீங்கள் தவறாக தாக்கி விடாதீர்கள் என்று. எந்த தகவலையும் உறுதிப்படுத்தாம அவசரப்பட்டு பேசிவிடவே கூடாது. அது குறித்து அல்லாஹ் என்ன செய்யறான், வழிகாட்டுறான். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே 2 அணிகள் சண்டை போட்டால் சமாதானம் பண்ணி வைங்க. இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள். அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முழுக்க பாருங்க, ஆதாபே முஆஷரா, சமூக ஒழுக்கங்கள் தான்.
அதற்கு பிறகு ஒரு 3 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், யாரும் யாரையும் கேலி பேசாதீர்கள். ஒரு முஸ்லிமான ஆண் இன்னொரு முஸ்லிமான ஆணை கேலி பேசாதீங்க. ஒரு முஸ்லிமான பெண் இன்னொரு முஸ்லிமான பெண்ணை கேலி செய்ய வேண்டாம். பொதுவாக குர்ஆன்ல கட்டளைகள் எல்லாமே, கட்டளைகளாகட்டும் தடைகளாகட்டும், ஆண்களை முன்னிலைப்படுத்தி தான் வரும். பெண்களுக்குன்னு தனியாக சொல்லப்படாது. ஆண்களை நோக்கி சொன்னா பெண்களை நோக்கி சொன்ன மாதிரி. ஆனால் சில விஷயங்களை அல்லாஹ் ஆண்களுக்கு தனியாக சொல்லுவான், பெண்களுக்கு தனியாக சொல்லுவான். அந்த விஷயங்கள் முக்கியமானது என்பதை கருத்தில் கொள்வதற்காக பார்வையை தாழ்த்துங்கள் என்ற வசனத்தில் ஆண்களுக்கு தனியாக சொல்லுவான், பெண்களுக்கு தனியாக சொல்லுவான். இங்க இந்த வசனத்திலையும் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா. எந்த ஆணும் பிற ஆணை கிண்டல் அடிக்க வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம். என்னங்க சொல்ல, எந்த பெண்ணும் யாரையும் கேலி செய்ய வேண்டாம். அருமையானவர்களே, கேலி என்பது பல வகை. ஒரு மனிதனுடைய உருவத்தை கேலி செய்யறது, ஒரு மனிதனுடைய நடை உடை பேச்சு, அவர் அணிகிற ட்ரெஸ்ஸு, அவர் போடுற தொப்பி, அவருடைய தலப்பா, தேவையில்லை. நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்குது. ஏதாவது தவற கண்டால் நேரில் போய் சொல்லலாம், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் கிண்டல் செய்யலாமா? கூடாது. நம்ம வாழ்கிற இந்த காலம் கேலி கிண்டல் செய்வதிலேயே உச்சக்கட்டத்தை தொட்டு விட்ட காலம். மீம்ஸுகள் என்ற பெயரில் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் முஸ்லீமும் செய்கிறான், காஃபிரும் செய்கிறான். எல்லாவற்றையும் எதை கேலி செய்வது, எதை கிண்டல் அடிப்பது, எதையுமே கேலி செய்யக்கூடாது. சஹாபாக்கள் இந்த ஆயத்து இறங்கிய பிறகு சொன்னாங்க, இந்த ஆயத்து இறங்கின பிறகு ஒரு நாயை கூட கேவலமாக பார்க்க நாங்கள் பயப்படுகிறோம். நாய் எல்லாருமே கேவலமாக பார்க்குற ஒரு பிராணி. நம்ம மார்க்க நாயை கொஞ்சமும் செய்யாத, புரியுதா? ஒரு கூட்டம் கொஞ்சிக்கிட்டும் கெஞ்சிக்கிட்டும் இருக்கும், அது அசிங்கம். அது ஒரு அசிங்கமான பிராணி. அதே நேரத்தில் அதை கேவலப்படுத்தவும் தேவையில்லை. இவனு மசூதுல்லான்னு சொன்னாங்க, ஒரு நாயை கேவலமாக எண்ணினால் எங்கே நானும் நாயாக மாற்றப்பட்டு விடுவேனோ என்று அஞ்சுகிறேன்னு சொன்னான். அப்போ இன்றைக்கு என்னங்க, கேலி செய்கிறது, கிண்டல் அடிக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? சமூக வலைத்தளங்களில் அதற்கெண்டே சில ஃபோட்டோக்களும் அதற்கெண்டே சில வீடியோக்களையும் வைத்து எப்படியெல்லாம் நக்கல் அடிக்கப்படுது. திருமறை மட்டும்தான் இதை கூட சொல்லித் தருகிறது. வாழ்வியல் ஒழுக்கம், யாரையும் கேலி செய்யக்கூடாது. ஒரு மனிதனுடைய கருத்தில், ஒரு மனிதனுடைய ஏதாவது ஒரு கொள்கையில் தவறு இருந்தால் நேருக்கு நேராக திருத்தணுமே தவிர கேலி பேசுவதை அல்லாஹ் என்ன செய்யறான்? தடுக்கிறான். அடுத்த ஆயத்து, இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்து தான் ரொம்ப முக்கியமான வசனம். அது எல்லா காலத்திலையும் எல்லா சமூகத்துக்கும் தேவையான வசனம். அது அந்த வசனத்தில் அல்லாஹ் தவறான எண்ணம் கொள்வது, யாரையும் தப்பாக நினைப்பதை தவிர்க்க சொல்றான். தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள், யாருடைய குறையையும் ஆராயாதீர்கள், யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள். இந்த 3 விஷயத்தை சொல்றான். இந்த 3க்குமே சம்பந்தம் இருக்குதா இல்லையா? முதல்ல யாரையும் தப்பா நினைச்சிடவே கூடாது. உடனுக்குடன் எல்லார பற்றியுமே நல்லெண்ணம் தான் கொள்ளணும், நல்லெண்ணம் வைக்கணும். அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைக்கணும். எல்லா மனிதர்கள் குறித்தும் தவறெண்ணங்கள் முந்தக்கூடாது, நல்லெண்ணமாக தான் வைக்கணும். ஒரு எந்த விஷயத்தையுமே ஹஜ்ரத் இப்னு உமர் சொல்லுவாங்க, நல்ல கோணத்தில் பாருங்க எதையுமே. ஒரு மனிதரிடத்துல அவருடைய மனைவி சொன்னாங்களாம், உங்கள் நண்பர்களும் உங்களுடைய சகோதரர்களும் ரொம்ப கெட்டவர்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி. அவர் கேட்டாராம், ஏமா அப்படி சொல்கிறேன்னு சொல்லி. உங்கள் கையில் காசு இருந்தால் உங்கள்கிட்ட வர்றாங்க, காசு இல்லைன்னா வர்றதே இல்லை. நம்ம கூட அப்படி சொல்லுவோமா இல்லையா? அவர் சொன்னார், நீயே அதை அப்படி பார்க்குற அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லி. என்னிடம் வசதி இருக்கும்போது, என்னிடம் செல்வம் இருக்கும்போது அவர்கள் வந்தால் நான் அவர்களை கண்ணியப்படுத்துவேன் என்று கருதி வருகிறார்கள். என்னிடம் எதுவும் இல்லாத போது வந்தால் என்னை சங்கடப்படுத்தி விடக்கூடாது என்று வராமல் இருக்கிறாங்க. நீ அதை அப்படி பாரு, அதே நீ அந்த கோணத்தில் வேற கோணத்தில் பார்க்க, நம்ம எல்லாருமே அப்படிதான் பார்ப்போம். துட்டு இருந்தால் வருவான், இல்லைன்னா வரமாட்டான். அது அவர் வேற கோணத்தில் சொல்லி கொடுக்குறாரு. இல்லை, காசு இல்லாத போது வந்தா பெருந்தன்மையில் நாம் சிரமப்பட்டு கடன் வாங்கி உதவி செஞ்சிருவோம், பயந்து வராமல் இருக்கிறாங்கன்னு அப்படி மாற்றி பாருங்க. எல்லா விஷயத்திற்கும் வெவ்வேறு கோணங்கள் இருக்கும். அப்ப அவசரப்பட்டு யாரையுமே தவறாக எண்ணுவதை தடுக்கிறான் அல்லாஹ். அது பாவம்னு சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஈயாக்கும் முதன், தவறான எண்ணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், அது பெரிய பொய். அக்தபுல் ஹதீஸ், அது பெரிய பொய்ன்னு சொன்னாங்க. அப்ப தவறான எண்ணங்களை தவிர்க்கணும். அல்லாஹ் முதல்ல அதை சொல்லித்தரான். யாரும் தப்பு செய்கிறாங்களான்னு போய் ஆராயாதீங்களா, தஜஸ்ஸசு, அடுத்தவங்க பேசும்போது போய் ஒட்டு கேட்கறது,
தள்ளி நின்று கவனிக்கிறது, இதெல்லாம் ஒட்டு கேட்கறது, ஆராயிறது, அடுத்தவன் குறை என்ன தெரிய வரும், இதை அல்லாஹ் தடுக்கிறான். லா தஜஸ்ஸசு, அப்படிங்களா? குறைய ஆராயவே கூடாது. யாரு குறையும் தெரியும்னு நினைக்க கூடாது, அடுத்தவனுடைய நன்மை தெரியும்னு நினைங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய குணத்தை பாருங்க. நாம எல்லாருமே மறுமையில் ஏகப்பட்ட பாவ மூட்டை தான் எல்லாரும் வச்சிருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் மறுமையில் நடக்கிற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் அழகா சொன்னாங்க. ரப்பு எவ்வளோ பெரிய கருணையாளன் பாருங்க. ரப்பு வந்து பெரிய கருணையாளன். இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லுவாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னிடத்தில் உன்னுடைய கணக்கு வழக்கையெல்லாம் நான் விசாரிக்கட்டுமா இல்லை உன் தாயிடத்தில் விசாரிக்க கொடுக்கட்டுமான்னு கேட்டால், எல்லாம் நீயே விசாரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவை விட நீ தான் கருணையாளன். என் தாயிடத்தில் கொடுத்தா கூட என் தாய் என்ன தண்டிச்சிடலாம், நீ தான் கருணையாளன். எனவே தான் நாம் ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீமுக்கு நிறைய விளக்கம். அதில் ஒரு தஃசீரில் இப்படி எழுதுவாங்க, ரஹ்மான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னிப்பவன், ரஹீமுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சாலும் மன்னிப்பவன். ரெண்டு விஷயம். ஒன்று, எவ்வளவு பெரிய பாவத்தை அடியான் செஞ்சாலும் மன்னிக்கிறவன் ரஹ்மான். ரஹீம்னா திரும்ப திரும்ப செஞ்சாலும் மன்னிக்கிறான். அப்போ அதனால தான் சொன்னாங்க, நான் அல்லாஹ் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீ தான் விசாரிக்கணும், என் தாயிட்ட ஒப்படைக்க நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி. மறுமையில் பாருங்க, ஒரு ஹதீஸில் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, விசாரணை நடக்கும். அல்லாஹ் எப்படி விசாரிப்பான் ஒருத்தரா, அது வேறு விஷயம். ஒரு அடியான அல்லாஹ் பக்கத்தில் அழைப்பான். பக்கத்தில் அழைச்சி அவருடைய கையில் யாருக்கும் தெரியாம அவருடைய அமல்கள், அவர் செய்த எல்லா செயல்களுடைய அந்த வினை பதிவேட்ட அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்து இக்ரா இப்ன ஆதம் படின்னு சொல்லுவான். அவர் அப்படியே படிப்பார். அவர் செய்த நல்லறங்கள் வரும்போதெல்லாம் அவருடைய முகம் பிரகாசமாகும், உள்ளம் அப்படியே சந்தோஷம் அடையும், உள்ளம் சந்தோஷம் அடையும். அல்லாஹ் சொல்லுவான், என்ன நீ செஞ்ச நல்லறங்கள்லாம் இருக்குதான்னு கேட்பான். இருக்குது யா அல்லாஹ், இருக்குதுன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், நான் இதையெல்லாம் உன்னிடமிருந்து ஏற்றுக்கிட்டேன், உன்னிடமிருந்து கபூல் செஞ்சுக்கிட்டேன். அந்த அடியான் வந்து சந்தோஷத்தில் சஜிதா செய்வார். சஜிதா செஞ்சு முடித்ததும் அல்லாஹ் சொல்லுவான், சஜிதா செஞ்சது போதும்பா, எஞ்சி அடுத்து மிச்சத்தை படின்னு சொல்லுவான். மிச்சத்தை படிப்பார். அவர் செஞ்ச தவறுகளும் அவர் செய்த அட்டூழியங்கள் எல்லாம் வரும். இப்போ அவர் முகம் வாடி போகும், உள்ளம் அப்படியே வேதனைப்படும், உள்ளம் வேதனைப்படும், அவருடைய புஜங்கள் எல்லாம் அப்படியே நடுங்கும். இப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ செஞ்ச தப்பு தானப்பா இருக்குது. ஆமாம், தவறு தான் இருக்குது. வெக்கத்தில் அவர் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க அப்படியே சங்கடப்படுவார். ஆனால் அல்லாஹ் வந்து இதை மறைமுகமாக தான், யாருக்கும் தெரியாது, என்ன பேசுகிறாங்கிறது யாருக்கும் தெரியாது. நீ செஞ்சது தானே எழுதியிருக்கிறேன். ஆமாம், நீ செஞ்சது நான் மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்லுவான். நீ செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன். உடனே அவர் ரெண்டாவது முறை என்ன செய்வார், சஜிதால விழுவார், அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்கிறத. இந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் 2 தடவை சஜிதா செஞ்சது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். முதல் தடவை அவருடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னதுக்காண்டி சஜிதா பண்ணார் இல்லையா, அது மக்களுக்கு தெரியும். 2வது முறை உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டம்பா அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அது தெரியும். இடையில வேற எதுவுமே தெரியாது. தூரத்தில் இருந்து பார்க்குறவங்கலாம் என்ன பேசிக்குவாங்களாம், தூபா லிஹாதல் அப்தி, இந்த அடியானுக்கு வாழ்த்து, இந்த அடியான் காலம் பூரா பாவமே செய்யாத அடியான் போல்த்துறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் 2 சஜிதா மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு, காலம் பூரா பாவமே பண்ணாத ஆள் இவருன்னு சொல்லுவாங்களாம். பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு அவருக்கு நடந்த அந்த பேச்சு அவங்களுக்கு தெரியாது. அவர் பாவத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எவ்வளோ பெரிய ரப்பு பாருங்க, எவ்வளோ கருணையாளன். ஆனால் மக்கள் தூரத்திலிருந்து என்ன பேசுவாங்க, இவர் பாவமே செய்யாத அடியாதப்பா. பாருங்க, ரப்புல் ஆலமீன் எப்படி மறைக்கிறான் பாருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய குணம் நம்மள்கிட்ட வர வேண்டாமா? இன்னொரு ஹதீஸ் இப்படி வரும், ஒரு அடியானுடைய கையில் அவருடைய வினை பதிவேட்டு அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்ததும் மேலே ஃபர்ஸ்ட் பட்டியல் பூரா பாவமாக இருக்கும். அரண்டு போயிடுவார், என்னடா இது. கீழே பார்ப்பாரு, நன்மைகளாக இருக்கும், சந்தோஷப்படுவார். திருப்பி மேலே பாருங்கன்னு சொல்லப்படும், பாவங்கள் எழுதப்பட்ட இடத்துல பூரா நன்மைகளாக மாற்றப்பட்டிருக்கும். பாவத்தை பூரா அதுவும் வருதுல, யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா, தீமையை பூரா அல்லாஹ் நன்மை ஆக்கிடுவான். அருமையானவர்களே, ரப்பு வந்து அடியானுடைய எந்த குறையையும் வெளிப்படுத்துவதை விரும்பவே மாட்டான். அதனால நீங்க அடுத்தவர் என்ன செய்யறாங்க, அடுத்தவங்களுடைய குறைகளை ஆய்வு செய்றீங்களா, தஜஸ்ஸசு, யாருடைய குறை, அவ என்ன பண்றான், இவ என்ன பண்றான் ஆராயாதீங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி சிந்திக்கட்டும். அடுத்து சொல்லுவான்,
அடுத்தவனை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது, யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, யாரையும் ஆராயாதீர்கள். மூணாவது, ஒரு மனுஷன்ட்ட இருந்து தவறே நடந்திருந்தா கூட அந்த தவற அவன் இல்லாத இடத்தில் நாம பேசினால் அதுக்கு பேரு போறோம். அவர் தப்பே பண்ணியிருக்கிறார். தப்பு பண்ணுனா அந்த தவறுக்கான என்ன விஷயங்கிறத மார்க்க அணுகிற வேற வழி வச்சிருக்குது. அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஊர்ல உள்ள அத்தனை சபையிலையும் பேசப்படும். நம்ம கூட்டத்தில் அப்படித்தானே இருக்கிறோம். டீ கடையிலையும் பேசப்படும், ஜனாசாவுக்கு போன இடத்துலையும் பேசப்படும், கல்யாண வீட்டிலும் பேசப்படும். அல்லாஹ் சொல்றான், லா யக்தப், பேசக்கூடாது. அவர் தப்பு செஞ்சது அவருக்கும் அடியானுக்கும் இடையில. அந்த தவறை பற்றி நீங்க புறம் பேசாதீங்க. புறம் பேசுவது உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை, செத்து போன மாமிசத்தை சாப்பிடுவதுன்னு சொல்றான். குர்ஆன் எவ்வளவு கடுமையான வார்த்தையை சொல்லுது. ஹதீஸில் வருது, நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் மறுமையில் நரகத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அவங்களுடைய நகங்கள் செம்புனால ஆன நகங்கள். அந்த நகத்தால முகத்தை கிழிக்கிறாங்க, அந்த நகத்தால மார்பை கிழிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன். இவங்கெல்லாம் புறம் பேசி திரிந்தவர்கள், மக்களுடைய கௌரவத்தை குறைவாக பேசியவர்கள். யாரையும் புறம் பேசாதீங்க, அது அடுத்தவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுவது என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறான். எனவே அருமையானவர்களே, ரமதான் திருமறையின் மாதம். திருமறையின் மாதம் என்றால் என்ன? குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன வாழ்க்கை முறையை சொல்றான், சமூகம் எப்படி இருக்கணும், யாரையும் கெட்ட எண்ணத்தில் பார்ப்பது, ஆராய்வது, புறம் பேசுவது இல்லையா? ஒரு ஹதீஸில் அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினான்னு வருது. புறம் விபச்சாரத்தை விட கொடியதுன்னு சொல்லி. அது எப்படிங்க? ரெண்டும் எப்படிங்க? அது எப்படி சமமாகும்? அதுவும் அதை விட கொடியதுன்னு வருது. அதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் பெருமானாரை சொன்னதாகவும் இருக்குது. விபச்சாரம் செய்கிற எவனும், எந்த முஸ்லிமும் தான் தப்பு செய்கிறோம் நான் உணர்றான், தப்பு தான் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறான், அவன் உள்ளத்தில் குற்ற உணர்ச்சி இருக்கும், அவன் தௌபா செய்வான். ஆனால் புறம் பேசுகிறவன் பூரா யாருமே தான் தப்பு செய்கிறோன்னு உணர்றதே கிடையாது. அவன்கிட்ட இருக்கிற குறையத்தானே பேசுகிறோம்பா, இல்லாததையா பேசுகிறோம். புறம் பேசுகிற யாராவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு தௌபா செஞ்சுருக்கானான்னு கேட்டு பாருங்க. புறம் பேசிய சபையிலிருந்து கலைந்த ஒருத்தன், ஆஹா நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு தவறு செஞ்சது கிடையாது. அவ தௌபா செய்ய மாட்டான், புறம் பேசுறவன். ஜினா செஞ்சவன் தௌபா செய்வான். அப்படியானா ஜினாவை விட கூடியது புறம்தான். புறம் பேசுகிற சபையில் இருந்தாலும் அந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்கு. மைமூன் இப்னு மிஹ்ரான் என்று ஒரு நல்லடியார், தாபிஈன்களில் வாழ்ந்த ஒரு பெருமகன், அவர் கனவுல ஒரு கருப்பு நிற அடிமையினுடைய ஒரு மாமிசத்தை அவருக்கு முன்னால காட்டப்படுது. இதை சாப்பிடுன்னு சொல்லப்படுது. அவங்க கேட்குறாங்க, இதை எதுக்கு நான் சாப்பிடணும், ஒரு மனுஷனுடைய மாமிசமாச்சு, இந்த கருப்பு நிற அடிமையை பற்றி நீ புறம் பேசின இல்லையான்னு கேட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை நான் புறம் பேசலையேன்னு சொல்லி. அவரை பற்றி 4 பேர் பேசின சபையில் நீங்கள் இருந்தீங்க, அந்த பாவத்தில் நீங்களும் கூட்டுதான் என்று கனவுல சொல்லப்படுது. அந்த கனவில் இருந்து எழுந்ததும் அவர் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி தனக்குத்தானே ஒரு சபதம் எடுத்தார், இனி யாரை பற்றியும் நான் புறம் பேசவும் மாட்டேன், புறம் பேசுகிற சபையில் இனி நான் இருக்கவும் மாட்டேன்னு சொல்லி. அதனால யாரை பற்றியாவது புறம் பேசினா ஒன்று, எப்போ பேசாதீங்கப்பான்னு சொல்லணும். இல்லையா சொன்னால் கேட்க மாட்டாங்களா, அந்த சபையை விட்டு எஞ்சி போயிடணும். இது குர்ஆன் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருது. இந்த ஹுஜராத் பூராவுமே சமூக ஒழுக்கம்தான், அதைத்தான் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். எனவே யாரையும் புறம் பேசாதீங்க. ரமதானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் புறம் போன்ற அடுத்தவர் குறையை பற்றி பேசுகிற எந்த பாவத்தை செஞ்சு குர்ஆனுக்கு வெளிப்படையாக மாற்றம் செய்து விடாதீர்கள். அதை தொடர்ந்து வருகிற அடுத்த ஆயத்தில் சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்து, வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை பல குடும்பங்களாக ஆக்கணும். குடும்பங்களாக ஆக்கினது எதற்கு? லிதஆரஃபு, அறிமுகத்திற்குன்னு சொல்றான். குடும்பம் எதுக்குங்க? குடும்ப பேர்லாம் அறிமுகத்துக்கு. இவர் இந்த குடும்பம், அவர் அந்த குடும்பம்னு சொன்னா தெரியும், பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளவர் தானே தவிர இவர் குறைஷி, இவர் குறைஷி இல்லை, இவர் அரபி, இவர் அஜமி, இவர் வெள்ளையர், கருப்பர், அதெல்லாம் அல்லாட்ட கிடையாது, இறையச்சம் தான் சொல்லி. ஹஜ்ரத் அபூதர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸில் வருது, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இப்படி ஜும்மா மாதிரி ஒரு மஜ்லிஸில் இருக்கிறாங்க. இப்போ ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களில் பெரிய பணக்காரரும் இருப்பாங்க, ரொம்ப ஏழையும் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மஜ்லிஸ். ஹஜ்ரத் அபூதர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூதரே, இந்த கூட்டத்தில் வெளிப்படையான தோற்றத்தில் ஆக உயர்ந்த மனிதர் யாருன்னு பாரு அப்படின்னா. அவங்க பார்த்தாங்க, திரும்ப திரும்ப பார்வையை செலுத்தினாங்க.
ஒரு மனிதரை பார்த்தாங்க, அவர் அழகான ஒரு ஜோடி ஆடை அடைஞ்சிருக்கிறார். அரபியில் ஒரு ஜோடி மேலையும் கீழையும் ஒரே மாதிரி ஆடை இருந்தால் அதற்கு ஹுல்லத்துன்னு சொல்லுவாங்க. அவர் அழகான அப்படி ஒரு ஜோடை, அது பெரிய பணக்காரங்க தான் அப்படி அணிவாங்க. சொன்னார், யாரை சொல்லுதா, இவர் தான் அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியா, இந்த கூட்டத்தில் உன்னுடைய பார்வையில் ஆக யார் மோசமான தோற்றத்தில் இருக்கிறாரு பாரப்பான்னு சொன்னாங்க. அவரும் பார்த்தாங்க, ஒரு சஹாபியை பார்த்தாங்க, ஒரு மனிதரை, அவர் உடம்புல கிழிஞ்ச ஆடைகளார் ஒட்டு போட்ட ஆடை தான் இருக்குது. யாரை சொல்லுதா, இவர் தான் சொல்லி. அப்படியா, நபிஸ்லாம் சொன்னாங்க, இந்த கிழிஞ்ச ஆடை உடுத்திருக்கிறார் இல்லையா, இவர் எவ்வளவு சிறந்தவர் தெரியுமா? அந்த முதல்ல நீ நல்ல ஆடையில பார்த்தில்ல, அவரமானி மனிதர்கள் இந்த பூமி முழுக்க இருந்தாலும், அவரை போன்றவர்கள் இந்த பூமி முழுக்க இருந்தாலும் அவர்களை விட இந்த தனி ஒரு நபர் சிறந்தவர் சொன்னாங்க. அல்லாஹ் தோற்றத்தை பார்க்கறது இல்லை, அல்லாஹ்விடத்துல தக்வா தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்கிற இந்த ஆயத்தை சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, சமூகத்தில் யாரையும் தோற்றத்தை பார்த்து எதையும் வைத்து யாரையும் இழிவா நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ்ட்ட யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் நமக்கு தெரியாது. யாருடைய உருவத்தையும் யாருடைய பேசுகிற முறையையும் யாருடைய தொழிலை எதையும் நாம கேவலமாக பேசக்கூடாது. அல்லாஹ்ட்ட தக்வா தான். தக்வா உள்ளத்தில் இருக்குது, அது வெளிப்படையான தோற்றத்தில் இல்லை. தக்வா உடையவர் யார் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இதெல்லாம் அல்லாஹ் இந்த சூறால நமக்கு கற்றுத்தருகிற ஒழுக்கங்கள். எவ்வளவு அழகான வாழ்வியல் ஒழுக்கங்கள். அல்லாஹ் இதையெல்லாம் கடைபிடிக்கிற தௌஃபீகை தருவானா. குர்ஆனுடைய விளக்கங்களை பேசினா பேசிக்கொண்டே இருக்கலாம். அருமையானவர்களே, 3வது 10 ஆரம்பிக்கிறது. அதை பற்றியும் சில விஷயங்களை சொல்வது கடமையாக இருக்கிறது. 3வது 10 தான் லைலத்துல் கத்ருடைய 10. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ரமதான்ல லைலத்துல் கத்ர் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு, ரமதான்ல இருக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. முதல் 10 இருந்தாங்க. முதல் 10 முடித்து விட்டு வெளியேறலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் எந்த இரவை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது இனிமேல் தான் வரவிருக்கிறது, இனிமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒருவேளை 2வது 10 இருக்குமோ, 2வது 10 இருந்தாங்க. தோழர்கள் யாரும் வெளியே போகாதீங்க, 2வது 10 முடிந்து வெளியே போகலாம் நினைக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது வரக்கூடிய நாட்களில் தான் இருக்குது. அப்போ 3வது 10 இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லப்பட்டது, கடைசி 10ல் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. கடைசி 10 தான். அந்த கடைசி 10ல் ஒற்றைப்படை இரட்டைப்படை எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ் இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், லைலத்துல் கத்ரை கடைசி 10ல் தேடுங்கன்னு வரும். அதிகமான ஹதீஸுகள் ஒற்றைப்படையான இரவுல தேடுங்கன்னு வரும். சில ஹதீஸுகள் கடைசி 7ல் தேடுங்கள் என்று வரும். மொத்தத்தில் கடைசி 10ல் தான். அந்த இரவை பற்றி சில அடையாளங்களையும் சொன்னாங்க. அந்த இரவு ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது, இதமாக இருக்கும். அந்த இரவுல லேசான சாரல் விழலாம், லேசான காற்று வீசலாம். லைலத்துல் கத்ருடைய இரவு முடிந்து அன்று காலை சூரியன் சுடர்கள் இல்லாமல் உதிக்கும்னு சொன்னாங்க. அறிஞர்கள் நிறைய சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு என்றைக்கு லைலத்துல் கத்ரோ அன்னைக்கு துனியால எந்த தண்ணியுமே புளிக்காது, என்னங்க உப்புத்தன்மை இருக்காதான். துனியா பூரா உள்ள கடல் தண்ணியை குடிச்சு பார்த்தா தான் தெரியும். லைலத்துல் கத்ராக இருந்தால் எல்லா தண்ணீரும் அன்றைக்கு இனிக்குமா, மலக்குகள் வர்றதுனால. இப்படி அடையாளங்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் லைலத்துல் கத்ரை குறித்து தங்களிடையே பல முறை பேசியிருக்கிறாங்க. லைலத்துல் கத்ர் எந்த இரவா இருக்கலாம், கடைசி 10 பூரா அமல் செய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இதா தஹலல் அஷ்ரு, இறுதி 10 வந்து விட்டால் ஷத்த மிஸரஹு, வரிந்து கட்டிடுவாங்க. வஐகத அஹ்லஹு, குடும்பத்தார் எல்லாத்தையும் எழிஞ்சு தொலை சொல்லுவாங்க. வாஹியா லைலஹு, இரவெல்லாம் நின்று வணங்குவாங்க. அதான் ரமதானுடைய கடைசி 10ல் பள்ளிவாசலில் இருங்க. இஅ்திகாஃப் இல்லாதவர்களும் பள்ளியில் இருக்க முயற்சி பண்ணுங்க. சஹாபாக்கள் அடிக்கடி இதை பற்றி பேசுவாங்க. சில சஹாபாக்கள் 27, சில சஹாபாக்கள் 23 என்று பல கருத்துக்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் உமருடைய சபையில் லைலத்துல் கத்ர் குறித்து பேச்சு வருது. லைலத்துல் கத்ர் எந்த இரவுன்னு சொல்லி. அப்போ பலரும் பல கருத்துக்களை சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சபையில் இருந்தாங்க. அவர் அந்த சபையில் சிறியவர். அவங்க சொன்னாங்க, உமர்லானவங்களை பார்த்து, உமரை எனக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் எந்த இரவுன்னு சொல்லி. இப்போ ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, எந்த இரவுப்பா சொல்லு. 2/7 1/7ன்னு சொன்னாங்க. 2/7 1/7. 2/7னா என்னன்னா
அரபுகள் தேதியை சொல்றதுக்கு அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ நம்ம 23 அப்படின்னா 23ன்னு சொல்லுவோம். அரபுகள் 23ன்னு சொல்ல மாட்டாங்க, 23ன்னு சொல்ல மாட்டாங்க. மாதத்தில் 7 நாட்கள் எஞ்சி இருக்கிற நாளும்பாங்க. 7 நாட்கள் எஞ்சி இருந்தா என்ன 23. அரபுகள் தேதியை சொல்ற பழக்கம் அப்படிதான். இப்பயும் அரபு கிதாபுகள் வாசிக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒருத்தர் 23ல் பிறந்தார், ரமதானில் 23ல் பிறந்தார்னா 23ன்னு சொல்ல மாட்டாங்க. ரமதானில் 7 நாட்கள் மிச்சம் இருக்கிற அன்றைக்கு பிறந்தார்னு சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப 7 இது ஒரு 7. அதே மாதிரிதான் இப்ப 27ங்கிறத 27ன்னு சொல்ல மாட்டாங்க. ரமதானில் 3 இரவுகள் மிச்சம் இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அரபுகள் தேதியை குறிப்பிடுகிற ஒரு பழக்கம். சொன்னாங்க இப்னு அப்பாஸ் அவங்க, ரமதான்ல 2 7ல் 1 7ல் இருக்குதுன்னு சொன்னாங்க. 2 7னா என்ன அர்த்தம்? ஒன்று 23 இருக்கணும், 7 இரவுகள் மிச்சம் இருக்குது, அல்லது 27 இருக்கணும், கடந்து விட்ட 6 7வது இரவு. இந்த 2 7ல் 1 7 தான் லைலத்துல் கத்ர். ஒன்று 23 அல்லது 27. உமர் சொன்னாங்க, அது எப்படிப்பா சொல்ற? 2 7ல் 1 7ன்னு எப்படி சொல்ற? ஆமா, அல்லாஹ்வுக்கு ஒற்றைப்படை பிடிக்கும். இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் ஒற்றைப்படையானவன். யுஹிப்புல் வித்ர், ஒற்றைப்படை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஏகன் என்பதனால ஒற்றைப்படை பிடிக்கும். இப்போ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 7ங்கிற எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அல்லாஹ் வானங்கள் 7 வானங்களை படைச்சிருக்கிறான், 7 பூமியை படைச்சிருக்கிறான், வாரத்தின் நாட்கள் 7 நாட்களை தான் படைச்சிருக்கிறான், மனிதனை 7 கட்டமா படைச்சிருக்கிறான், 7 கட்டங்கள். சூரத்துல் மோமினூன்ல வரும். சூரத்துல் முஃமின், வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபதன் ஃபீ கராரின் மக்கீன் சும்ம ஹலக்னல் நுத்ஃபத அலகா ஃபஹலக்னல் அலகத முதுகா ஃபஹலக்னல் முதுகத இதாமா ஃபகஸவ்னல் இதாம லஹ்மன் சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர். மனுஷன் 7 நிலைகளில் மனுஷன் படைச்சிருக்கிறான். மண்ணு, விந்து, அப்புறம் ரத்த கட்டி, அப்புறம் சதக்கட்டி, அப்புறம் எலும்பு, இப்படி என்னங்க 7 நிலைகளை சொல்றான். மனுஷன் 7 நிலைகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதனுக்கு 7 வகையான உணவுகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சூரா அபஸவத்தவல்லால அல்லாஹ் அதை பத்தி சொல்லுவான். 7 உணவுகளை மனுஷன் சாப்பிட்றான். மனுஷன் சஜிதா செய்யறது 7 உறுப்புல. சஜிதால 7 உறுப்புகள், சஜிதால தரையில படணும். 7 உறுப்பு, 2 பலங்க கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 பாதங்கள், தலை இல்லையா, தலையில நெத்தி மூக்கு 2 சேர்ந்து அடங்கும். 7 உறுப்புல மனுஷன் என்ன பண்றான்? சஜிதா செய்யறான். தவாஃபுடைய சுற்றுகளை அல்லாஹ் 7ஆக ஆக்கியிருக்கிறான். சைய அல்லாஹ் 7ஆக ஆக்கியிருக்கிறான். கல்லறிவது 7 கல்லு தான் எறிகிறோம். ஒரு உறவு முறையில மனமுடிக்கத்தகாத உறவு முறை பெண்கள் 7 வகை பெண்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅகவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும். அதில் பாருங்க 7 உறவுகளை சொல்லுவான். அவர் சொல்லுவார், 7 7 7ங்கிற சட்டத்தை பாருங்க, அல்லாஹ்வுக்கு 7 தான் பிடிக்கும். அப்படியானா இந்த 2 நாளில் ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர். ஒன்று 23 இருக்கணும், அல்லது 27 இருக்கணும். அருமையானவர்களை, இப்படியெல்லாம் ஆய்வு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸுடைய இந்த விளக்கத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. குர்ஆன்ல அவருக்கு இருக்கிற, அதனால தான் அவருக்கு பேரு ஹபருல் உம்மா. இந்த உம்மத்தில் மாபெரும் அறிஞர். ஹபர்னா பெரிய அறிஞர்னு அர்த்தம். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் இப்னு அப்பாஸை அடித்துக்கொள்ள யாருமே கிடையாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆவுடைய பரக்கத்தாக கடைசி 10 வந்துருச்சு. இந்த கடைசி 10 இரவுகளில் எந்த இரவும் லைலத்துல் கத்ரா இருக்கலாம்னு நினச்சி தேடுங்க. நம்ம குர்ஆனை முடிப்பதற்கு 27 வச்சிருக்கிறோம், அது ஒன்றும் தவறல்ல. 27ங்கிறது ஒரு கணிசமான கருத்து. இதெல்லாம் இருந்தாலும் எந்த இரவாகவும் இருக்கலாம். ஏன்னா பலருடைய கருத்து என்ன, அறிஞர்கள் பலருடைய கருத்தும் மாறி மாறி வரும் என்பது தான். போன வருஷம் ஒரு நாள்னா இந்த வருஷம் வேற நாள் அப்படிங்கிறதான். பல அவுலியாக்களும் நல்லடியார்களும் கூட அவங்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்திய கஷ்பில் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த ஆண்டு லைலத்துல் கத்ர் இந்த இரவுல போயிடுச்சு, இந்த ஆண்டு லைலத்துல் கத்ர் இந்த இரவுல போயிருக்குது என்று தான் சொல்லுவாங்க. அப்ப எந்த இரவாகவும் இருக்கலாம். அப்படியானா இன்றைக்கு இரவு 21, இன்றிலிருந்தே ஆரம்பித்து விட்டது. எனவே நம்முடைய முயற்சிகள், அமல்களுடைய ஈடுபாடு என்பது இந்த இரவிலிருந்தே துவங்க வேண்டும். அதுக்கு தான் ஏத்திகாஃப வலியுறுத்துறோம். ஏத்திகாஃப் இருக்கிறவர் கடைசி இந்த 10 நாளும் பள்ளியில் இருக்கிறதுனால அவருக்கு கண்டிப்பா லைலத்துல் கத்ர் கிடைச்சிருது. ஏத்திகாஃப் இருக்காதவர்கள், மற்றவர்கள் குறைந்தபட்சம் இரவுல பள்ளியில் இருங்க. வீட்டில் அமல் செய்கிற வாய்ப்பு இல்லை. நஃபிலான வணக்கங்கள் வீட்டில் தான் செய்யணும். மார்க்கத்தில் அதுதான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபில் வணக்கங்களை வீட்டில் தான் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய நம்முடைய சூழல் அப்படி இல்லை.
பள்ளியில் மற்றவங்க குர்ஆன் ஓதுறது, மற்றவங்க செய்யக்கூடிய வணக்கங்கள், அதை பார்த்து அவருக்கும் ஆர்வம் வர்றதுனால இந்த கடைசி 10 நாட்களில் பள்ளிவாசலில் இருங்க. இந்த வரக்கூடிய 21 இருக்கிறது, அது கூட லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் ஆர்வத்தில் நாம் பள்ளிக்கு என்னங்க வரணும், அமல் செய்யணும். இந்த இரவுகளை வீணாக்காதீங்க. பெண்கள்கிட்டையும் இரவு காலங்களில் நின்று வணங்கி ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள். இந்த கடைசி 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய சில வணக்கங்கள் நிறைய வணக்கங்கள் இருந்தாலும் சில வணக்கங்கள், அதில் முக்கியமாக திக்ரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையான திக்ருகளை சொல்லுவாங்க. அதில் ஒன்று என்னன்னா, உலமாக்கள் அதற்கு திக்ருல் முதாஅஃப்னு சொல்லுவாங்க. திக்ர முதாஅஃப்னா என்னன்னா, அதை ஒரு தடவை தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்களுடைய நாவால், ஆனால் நீங்கள் பல லட்சம் தடவை சொன்ன மாதிரி நன்மை கிடைச்சிடும். இதுதான் திக்ர முதாஅஃப். நீங்கள் வாயில சொன்னது ஒரு தடவை, ஆனால் எப்படி நன்மை எழுதப்படும், பல லட்சம் தடவை சொன்ன மாதிரி நன்மை எழுதப்படும். அந்த மாதிரி திக்ருகளையாவது குறைந்தபட்சம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி திக்ருகள் நாம் அடிக்கடி சொன்னது தான். ஒரு முறை காலை நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவைரியாவிடத்தில் வருவாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா திக்ரு செஞ்சுட்டு இருப்பாங்க, பெருமானார் போயிடுவாங்க. பிறகு நண்பகலில் வருவாங்க, அவங்க உட்கார்ந்த இடத்துல உட்காந்து திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ நேரமாக நீ திக்ரு செஞ்சுட்டு தான் இருக்கிறியா? சரி, நல்லது, திக்ரு செய்வது ஒன்றும் தவறல்ல, நான் உனக்கு இன்னொன்றை சொல்லித்தர்றேன், அதை நீ ஒரு தடவை சொன்னால் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து திக்ரு செஞ்சால் எந்த நன்மையோ அந்த நன்மை கிடச்சிரும். அந்த வார்த்தை பலவிதமாக ரிவாயத்துகளில் வருது. எந்த ரிவாயத்தில் வரக்கூடிய வார்த்தையை கொண்டு அமல் செஞ்சுக்கலாம். அதான் சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கி, சுப்ஹான் அல்லாஹி ரிதா நஃப்ஸி, சுப்ஹான் அல்லாஹி ஸினத அர்ஷி, சுப்ஹான் அல்லாஹி மிதாத கலிமாத்தி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை தான் நீங்கள் சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறீங்க, ஆனால் சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கி, அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் படைத்த படைப்புகள், இனி படைக்க போகிற படைப்புகள், இப்போது இருக்கிற படைப்புகள் மனித கற்பனைக்கு எட்டுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எத்தனை படைப்புகளை படைச்சிருக்கான்னு தெரியுமா? இதை ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டா அத்தனை தடவை நீங்கள் சுப்ஹான் அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. சுப்ஹான் அல்லாஹி ரிதா நஃப்ஸிஹி. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற அமல்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற அமல்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த அமல்கள் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ்வை துதிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் ஓதுறதையும் பொருந்துவான், அல்லாஹ் தொழுகிறதையும் பொருந்துவான், சதகாவையும் பொருந்துவான். அது அமல்கள் கொஞ்சமாக இருக்குது. மூணாவதுன்னு சுப்ஹான் அல்லாஹி ஸினத அர்ஷிஹி, அல்லாஹ்வுடைய அர்ஷ், அதுதான் அலமுல் மஹ்லூகாத், படைப்பினங்களிலெல்லாம் ஆக பிரம்மாண்ட படைப்பு எது? அர்ஷ் தான். அரிசுக்கு முன்னால குர்சி இருக்குதே, அதுவே பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு வளையத்தை போலன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அரிசி எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. அந்த அரிசின் எடை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹி மிதாத கலிமாத்தி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எழுதுவதற்கென்று உள்ள மைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் கலிமாத்துகள், அதுக்கு முடிவு இருக்குதா? இல்லை. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் சூரா லுக்மான்ல, இந்த பூமியில் உள்ள மரங்களை எல்லாம் பேனாவாக்கி, பூமியில் உள்ள மரத்தை எல்லாம் பேனாவாக்கி, பூமியில் உள்ள கடல்களை எல்லாம் மையாக ஆக்கி, பூமியில் உள்ள மரம் பூர பேனா, கடலெல்லாம் மை, அப்படி நீங்க ஆக்கி எழுதினாலும் அவை தீர்ந்து விடும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீராது. எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க. நீங்க அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கலிமாத்துகள் அளவுக்கு அல்லாஹ் புகழ்ந்தவராக ஆயிடுவீங்க. இதே விஷயத்தை அன்னை சஃபியாவுக்கும் சொன்னான். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தனக்கு முன்னால 4000 பேரிச்சம்பழ கொட்டைகளை வச்சு தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருந்தான். பேரிச்சம்பழ கொட்டை ஒவ்வொன்றா எண்ணி போட்டுட்டு இருந்தான். பெருமானார் சொன்னாங்க, இதெல்லாம் தேவையில்லையே, இந்த வார்த்தையை சொல்ல போதும். இப்போ சொன்னோம் இல்லையா, சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கி. அப்போ இந்த திக்கரை தெரிந்து கொள்ளுங்க. இதுக்கு பேர் தான் திக்கரை முல்லாஃப். ஒரு தடவை சொன்னால் பல தடவை சொன்ன மாதிரி. அதே போல தான் ஒரு முறை சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு திக்கர் இருக்குது, அதை நீங்கள் சொன்னால் 40,000 நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. 40,000 நன்மை. இப்படி எத்தனையோ திக்கர்கள் இருக்குது, 40,000 நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த திக்கர் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹிது சாஹிபத்தன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதை சொல்லுங்க, 40,000 நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. அருமையானவர்களை, நம்ம வாழுகிற காலம் அல்லாஹ்வை மறந்தவர்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம் இல்லையா? இப்போ காஃபிர்கள் அல்லாஹ் மறந்த கூட்டம் தானே.
அல்லாவை மறந்தவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் திக்ர் செய்கிறான் பாருங்க, அவனை பற்றி ஒரு ஹதீஸ் எனக்கு கிடைத்தது என்று இமாம் மாலிக் அவர்கள் சொன்னான். அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் திக்ர் செய்கிறவனுடைய சிறப்பு என்று ஒரு ஹதீஸ் தனக்கு கிடைத்ததாக இமாம் மாலிக் சொன்னான். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வை மறந்த காஃபிர்களாக இருப்பாங்க. அங்கே நீங்கள் அல்லாஹ் திக்ர் செய்கிறீங்க பாருங்க, அதுக்கு தான் இந்த ஹதீஸ் ரொம்ப பொருந்தும். இரவுல எல்லாரும் தூங்கும்போது அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, எல்லாம் மறந்துருக்கும் போது நீங்கள் திக்ர் செய்கிறீங்க இல்லையா, நீங்கள் பொருந்தும். இந்த ஹதீஸில் அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில் திக்ர் செய்கிறவனை பெருமானார் பல வார்த்தைகளில் உதாரணம் சொன்னாங்க. ஜாக்கிருல்லாஹி ஃபில் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானோ அவனுடைய உதாரணம் கல் முகாத்திலி ஹல்ஃபல் ஃபார்ரீன், போர்க்களத்தில் எதிரிகளை என்னங்க பயந்து ஒரு கூட்டம் ஓடி போயிட்டாங்க, போர் செய்ய முடியாம, எதிரிகள் என்னங்க தாக்குதலை தாங்க முடியாம ஓடிப்போனவர்களுக்கு மத்தியில் நின்று நிலைத்து போர் செய்கிறார் பாருங்க, அவரை மாதிரி அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில் திக்ர் செய்கிறவர்னு சொன்னாங்க. ரெண்டாவதாக சொன்னாங்க, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில் திக்ர் செய்பவன் காய்ந்த மரங்களுக்கு மத்தியில் பசுமையான மரத்தை போலன்னு சொன்னாங்க. மூணாவதாக சொன்னாங்க, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில் திக்ர் செய்பவன் ஒரு இருண்ட வீட்டில் ஒரு பிரகாசத்தை போல, இருண்ட வீட்டில் விளக்கை போலன்னு சொன்னாங்க. நாலாவது சொன்னாங்க, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில் யார் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்கிறானோ அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கான சொர்க்க தங்கும் இடத்தை அல்லாஹ் காட்டி விடுவான்னு சொன்னான். சொர்க்கத்தை உலகத்திலே காட்டிடுவானா. இதை யார் அதிகம் திக்ர் செய்கிறாங்களோ அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில். கடைசியா ஐந்தாவதாக சொன்னாங்க, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில் யார் அதிகம் திக்ர் செய்கிறாங்களோ அவர்களுக்கு மனிதர்கள் விலங்குகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியில் கடைவீதியில் அல்லாஹ்வை யாரும் நினைக்க மாட்டாங்க, அங்க திக்ர் செஞ்சா அவருடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு ரோமமும் மறுமையில் பிரகாசமாக ஜொலிக்கும்னு சொன்னான். எனவே அருமையானவர்களே, ரமலானுடைய இறுதி 10 அதிகமாக திக்ர், வீண் பேச்சுக்களை தவிர்த்து, ஏன்னா இந்த கடைசி 10 தான் துன்யாவுடைய எல்லா பிரச்சாரங்களும் களை கட்டும், விளம்பரங்கள் எல்லாம் களை கட்டும், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திருப்பக்கூடிய எல்லாமே களை கட்டுகிற நேரம் இதுதான். இங்கே தான் நாம் ஏமாந்துடாம கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த ரமதானுடைய கடைசி 10 குறைந்தபட்சம் மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் பள்ளியில் உட்காந்து 6 முதல் 20 ரக்காத் வரைக்கும் தொழுவுங்க. பல ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் பள்ளியில் இருப்பாங்க. சில நேரங்களில் 6 ரக்காத் தொழுவாங்க, சில நேரங்களில் 20 ரக்காத் தொழுவாங்க. 6 ரக்காத் தொழுதா 12 வருடம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க. ஏத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறோம், நோன்பு திறந்துட்டு மகரிபெல்லாம் தொழுதுட்டு அப்படியே 4 பேராக உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிற நேரம் அல்ல, பெரும்பாலும் அப்படி தான் செய்கிறது உண்டு. நீங்கள் இஷா வரைக்கும் நஃபில் தொழுவுங்க, இஷா வரைக்கும் அது 6 20 எவ்வளோ முடியுமோ. பல ஹதீஸுகள் வருது. ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல வந்து இருக்குது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், நல்லடியார்கள் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ, இரவுல அவங்க தூங்குறது கம்மின்னு சொல்லி. இப்போ இரவுல தூங்குறது கம்மினா நாம் எப்படி விளங்குவோம்? நள்ளிரவுல தூங்க மாட்டாங்கன்னு விளங்குவோம். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்தில் யாரை பற்றி சொல்கிறான்னு தெரியுமா? மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் தொழக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் மகரிப் இஷாவுக்கு மத்தியில் தொழுதுட்டீங்கன்னா நள்ளிரவில் விழித்திருந்தவர்களை போல என்பது இந்த ஹதீஸிலிருந்து தெரியுது. ஆக மகரிப் இஷாவுக்கு மத்தியில் இத்திகாஃப் இல்லாதவர்களும் பள்ளியில் அதிக நேரம் இருக்க முயற்சி செய்யுங்க. மகரிபுக்கு வந்தால் தராவி முடிச்சுட்டு போகிற மாதிரி பாருங்கள். இந்த கடைசி 10 துஹாவுடைய தொழுகையில பேணுதல் செலுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களுக்கு வசியத் பண்ணாங்க, அபு தர்தா, அபு ஹுரைரா. இந்த 2 பேருக்குமே 3 விஷயத்தை வசியத் பண்ணாங்க. மாதம் 3 நோன்பு வைங்க, தூங்குறதுக்கு முன்னால் வித்ரு தொழுங்க, லுஹாவுடைய தொழுகையை விட்டுறாதீங்க. குறைஞ்சபட்சம் 2 ரக்காத்து. நாம் உடம்புல இருக்கிற எல்லா மூட்டுகளுக்கும் தர்மம் செய்கிற நன்மை கிடைச்சிரும். ஒரு 2 ரக்காத்து லுஹா தொழுதா போதும். இப்படி கடைசி 10 எத்தனையோ அமல்கள் செய்வதற்கு உண்டு. சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் அதிகமாக செய்ய தௌஃபீக் செய்யணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற திக்ரை அதிகம் செய்யுங்க. இது குறித்து 2 விதமான ஹதீஸ் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸுகளில் சொல்லுவாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பது கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னா, அது சொர்க்க கருவூலங்களில் உள்ளதுன்னு சொல்லி.
இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பது பாபும் மின் அபுவாபில் ஜன்னா, அது சொர்க்க வாசல்களில் ஒன்றுன்னு சொன்னாங்க. எனவே யாருக்கும் கஷ்டம் இல்லாத நாவில் எளிதில் வரக்கூடிய ஒரு திக்ர் தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரமதானுடைய இறுதி பத்திலே லைலத்துல் கத்ரை அடைய பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் ரமதானை அடைகிற வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நரக விடுதலை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம அனைவரையும் சேர்த்து இந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்களுடைய அமல்களுடைய பரக்கத்தில் பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் விடியலை தருவானாக. பாதிக்கப்பட்ட கஸா முஸ்லிம்களுடைய துயரத்தை அல்லாஹ் நீக்குவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் விடுதலையை தருவானாக. எல்லா தீய ஆட்சியாளர்களிடமிருந்தும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. சமூகத்தில் உள்ள நோயாளிகளுடைய நோய்களை அல்லாஹ் குணப்படுத்துவானாக. சிரமப்படுகிற எல்லா மக்களுடைய சிரமங்களையும் நீக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.